ஸ்ரீ இராமாயணம் பாகம் 7. ஒரு நாள் காலை தசரதர் நீராடி கண்ணாடிக்கு எதிரே நின்று தலைமயிரை ஒழுந்து செய்யும் பொழுது காதின் அருகில் ஒரு நரைமுடியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மன்னவனே, உமக்கு முதுமை வருகின்றது. முதுமை வந்தால் மரணம் வரும். மரணம் வரும் முன் இறைவனுடைய சரணத்தை அடைய வேண்டும். இனியும் நீவர் அரசியலில் வாழ்வது நன்று. இத்தனை காலம் உலகுக்கு உழைத்தாய், இனி உன் உயிருக்கு உழைப்பாய் என்று எச்சரிக்கை செய்வது போலிருந்தது. அதனால் தசரதர் அரசியலை தம் மைந்தனிடம் ஒப்படைத்துவிட்டு ஆட்சியை துறந்து கானகம் சென்று வானகம் புகுந்து முக்தி நலம் பெற பெரிதும் விளைந்தார். இதனால் தான் ராமருடைய மகடாபிஷேக விழாவை அதிக ஆடம்பரமாக புரிய விரும்பினாரில்லை. ராமருடைய பட்டாபிஷேக விழாவிற்கு ஜனக மன்னர் வரவேண்டும், பரதர் வரவேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணினாரில்லை. காலை 11 மணிக்கு செயற்குழு கூட்டி மறுநாள் அதிகாலை பட்டாபிஷேக விழா அமைத்து விட்டார். இடையில் 19 மணி நேரம்தான் இருந்தது. இது துறவிலே அவருக்கு இருந்த அதி தீவிரத்தை உணர்த்துகின்றது. தனி மண்டபத்தில் அமைச்சர்களையெல்லாம் அழைத்தார். வசிஷ்ட முனிவரை அழைத்தார். அந்த ஆலோசனை மண்டபத்தில் தம் கருத்தை கூறுகின்றார். அந்த அமைச்சர்கள் அறிவின் சிகரங்கள், அறநெறி வலுவாதவர்கள், வந்ததைக் கண்டு மேல் வருபவற்றை உணர்பவர்கள், இடித்து அறங்கூறும் இயல்பினர், உறுதியை இயம்பும் இயல்புடையவர்கள். தசரதர், குருநாதா, அமைச்சர் பெருமக்களே, எனக்கு மூப்பு வந்துவிட்டது. இத்தனை காலம் புறப்பகையை ஒடுக்கி அரசாட்சி செய்தேன். இனி நான் அகப்பகையை வென்று தவத்தை செய்து பரகதி அடைய விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு மருமகள் திருமகளைப் போல் வருவார்கள். எனக்கு திருமகளை மருமகளாக வந்திருக்கின்றாள். அன்பர்களே, ராமனுக்கு நிலமகளை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் இதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார். வசிஷ்டர், அரசர் பெருமானே, ராகவன் உன்னிலும் உயர்ந்தவன். ராமனுக்கு முடிசூட்டுவதால் உலகம் உயும், நாடும் நகரும், மக்களும் நலன் பெறுவார்கள் என்றார். தசரதன் ஜோதிட வல்லாரை அழைத்து அவருடன் ஆய்ந்து மறுநாள் சூரியோதயத்தில் முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். தசரதருடைய கட்டளைப்படி சுமந்திரர் ராமருடைய திருமாளிகைக்கு போய் ராமரை தேரில் ஏற்றிக்கொண்டு அரசவைக்கு வந்து சேர்ந்தார். ராமர் வசிஷ்ட முனிவரை வணங்கி தந்தையாரை வணங்கினார். வணங்கிய மைந்தனை தந்தையார் தோளும் மார்பும் பொருந்த தழுவி மகிழ்ந்தார். தம் தோளிலுள்ள பூபாரத்தை மகளுடைய தோளில் இட நினைக்கின்றார். ஆதலின் அவருடைய தோள்களையும் மார்பையும் தமது தோளினால் அளப்பது போல் இருந்தது அந்த காட்சி. தசரதர், என் அருந்தவச் செல்வமே, எனக்கு முப்பு வந்துவிட்டது. இனி நான் தவம் செய்த பரகதி அடைய வேண்டும். சாகும் வரை அரசியலேயே உழல்வது அறிவுடையவர் செயலாகாது. கண்ணா, நமது குலத்தில் தோன்றி முன்னோர்கள் தகுந்த வயதில் மூத்த மகனுக்கு முடிசூட்டி விட்டு காட்டில் தவம் செய்து முத்தி நலம் பெற்றார்கள். இது நமது குலர தர்மம். நாளை காலை உனக்கு முடிசூட்டு விழா நடைபெறும். இன்று நீ விரத நெறியில் இருந்து திருவருளையும் குருவருளையும் பெறுக என்றார். அரசு செல்வம் நம்பால் எய்துகின்றதே என்று ராமர் மகிழ்ந்தாரில்லை. இப்போது மகிழ்ந்திருந்தால் சிறிய தாய் வனம் போ என்கிற போது வருந்தியிருப்பார் என்பது பொதுமறை. தந்தை சொல்லே வேத வாக்காக எண்ணியிருந்தார். சுமந்திரே, பட்டாபிஷேக விழாவுக்கு உரிய ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் முறை வரச் செய்யும். மன்னர்களே, நீங்கள் எல்லோரும் இருந்து ராமனுக்கு முடிசூட்டி வைப்பீர்கள் என்றார் தசரதர். அரசவை கலைந்தது. தசரதர் கோசலையின் மாளிகைக்குப் போய் கோசலையை பார்த்து, பெண்மணியே, நாளை காலை உன் மகனுக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது என்றார். கோசலை தன் அருமந்த மகனுக்கு பட்டாபிஷேகம் என்றவுடன் மகிழ்ச்சி கடலாக பொங்கியது. ஆனால் உடனே அந்த மகிழ்ச்சி வற்றிவிட்டது. பட்டங்கட்டிய மறுநாளே மன்னவர் கானகம் போய்விடுவரே என்று எண்ணி உள்ளம் வருந்தினாள். நமது செயலில் என்ன உள்ளது, எல்லாம் ஈசன் செயல் என்று கருதினாள். மகனுடைய முடிசூட்டு விழா இனிது நடைபெற ஆலயம் சென்று இறைவனை வழிபட எண்ணி சுமத்திரையுடன் சென்று வழிபாடு செய்தாள். அன்னமும் ஆடையும் சொர்ணமும் வறியவருக்கு வழங்கினாள். அரசருடைய ஆணையின்படி யானை மீது முரசு முழங்கி ராமபிரம்மனுடைய பட்டாபிஷேகத்தை எங்கும் அறிவித்தார்கள். இதனை கேட்டு மக்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். வாழை கமுகுகள் நட்டு மலர் மாலைகளை தொங்கவிட்டு கலப கஸ்தூரி தெரித்து நகரை அலங்கரித்தார்கள். ஆடினார்கள், பாடினார்கள். மெலிந்தவர்கள் மகிழ்ச்சியினால் பருத்தார்கள். ராமச்சந்திரர் வசிஷ்டரிடம் சென்று வணங்கினார். வசிஷ்டர் ஆசி கூறி, ராகவா,
உனக்கு நாளை முடிசூட்டப் பெறும். நான் கூறும் அறிவுரைகளை கேட்டு நீ அதன்படி ஒழுகுவாயாக. தனிந்த சிந்தனையுடைய அந்தணர்கள் மிகவும் சிறந்தவர்கள். நீ அவர்களை வணங்கி அவர்களின் ஆசியை பெறுவாயாக. அந்தணர்களின் உள்ளம் உவக்க நடப்பாயாக. அமைச்சர்களின் அறிவுரையை மதித்து அதன்படி நடப்பாயாக. ராமா, இனிமையாக பேச வேண்டும், ஈந்து உவக்க வேண்டும். மக்களுக்கு நன்மையே புரிய வேண்டும். உயிரை உடம்பு தாங்குவது போல் மக்களை மன்னவன் தாங்கி காத்து நலம் புரிய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மக்களின் துயரங்களை அகற்றி அவர்கள் அச்சமின்றி வாழ வழிவகுக்க வேண்டும். அரசனுக்கு ஆசை இருக்கக்கூடாது, சிந்தித்து செயல்பட வேண்டும். இவ்வாறு அரச நீதிகளை உபதேசித்து ராமரை தருப்பையின் மீது அமரச் செய்து வேத மந்திரங்களை கூறி சடங்குகளை செய்தார். ராமருடன் ஆலயம் சென்று இறை வழிபாடு நடத்தினார். எல்லாம் திருவருளின் திட்டப்படிதான் நடக்கும். நம் செயலால் ஒன்றும் நடைபெறாது. சக்கரவர்த்தி தசரதர் மூத்த மகனுக்கு முடிசூட்டு விழா என சகல ஏற்பாடுகளும் செய்தார். வசிட்டாதி முனிவர்களும் இருந்து செய்த ஏற்பாடு. அது தவிடு பொடியாகிவிட்டது. பட்டாபிஷேகம் நடைபெறவில்லை. திருவருள் துணை புரிந்தாலன்றி எதுவும் நடைபெறாது என்பதை இவ்வரலாற்றால் உணர்தல் வேண்டும். இந்த பட்டாபிஷேகம் 14 ஆண்டுகள் கழிந்து சக்கரவர்த்தி இல்லாமல் நடந்தது. மனித முயற்சியால் எதுவும் முடிவு பெறாது என உணர்க. முன் செய்வினையால் உடம்பில் கோணல் ஏற்படும். ஆனால் இராமாயணத்தில் வரும் கூனிக்கு உள்ளத்திலும் கோணல். கூனி என்ற பெயர் பெற்ற இவர் மந்தரை என்ற இயற்பெயர் உடையவள். கேகய நாட்டு மன்னனுடைய அரண்மனையில் பணிபுரிந்தவள். கைகேயிக்கு செவிலித்தாய். தூக்கி எடுத்து உணவூட்டி வளர்த்தவள். அதனால் கைகேயியிடம் அன்பு பூண்டவள். திரேதாயுகமே கூனியாக அவதரித்த மகாமேரு கிரிய போன்ற ஒரு பெரிய கேடு சூழ்ந்தவள். மனத்திலும் கோணல் உண்டு என்ற பட்டினத்து சுவாமிகள் கூறுகின்றனர். இறைவனே, நல்வினையால் ஒருவனுக்கு செல்வம் பல வழிகளில் வரும். வட்டி மூலம் வரும், வாடகை மூலம் வரும், வியாபாரத்தின் மூலம் வரும், விவசாயத்தின் மூலம் வரும், மனைவி மூலம் சீதனம் வரும். இதுபோல் இறைவா, இச்சிறியனுக்கு பாவங்கள் கோணல் பட்ட மனத்தாலும் வாக்கினாலும் ஐம்புலன்களாலும் வந்து குவிக்கின்றன. அப்பாவங்கள் தவம் செய்தாலும் போக மாட்டாது. இவ்வாறு அயோத்தி மாநகரம் இன்ப வெள்ளத்தில் நீந்துகின்ற நேரத்தில் ராவணன் ஆகிய கொடியவன் முனிவர்களுக்கும் ஏனைய சாதுகளுக்கும் செய்யும் கொடுமை திரண்டு ஒரு வடபங்கொண்டு வந்தது போல் கைகேயின் மாளிகை அருகில் கூனி தோன்றினாள். மேல் மாடியில் பஞ்சனம் மீது கைகேயி தூங்க வைத்துவிட்டு வந்த கூனி, இன்று என்ன விழா? நகரம் சொர்க்கம் போல் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றதே என்று வினவினாள். அங்கிருந்தவர்கள், கூனி, உனக்கு இது தெரியாதா? நாளை ராமச்சந்திர மூர்த்திக்கு மகுடாபிஷேக விழா நடைபெற இருக்கின்றது என்றார்கள். இதனை கேட்ட கூனியின் மனதில் கோபத்தீ மூண்டது. அவள் கண்களில் தீப்பொறி பறந்தது. காதிலே மூக்கிலே புகை உண்டாயிற்று. பட்டாபிஷேகமா, பட்டாபிஷேகமா என்று கூறி கருவினாள். இதனை நான் தடுத்து நிறுத்துவேன் என்று கூறினாள். ராமர் முன்னொரு காலத்தில் மண் உருண்டை வைத்து குறி வைத்து வில் ஏந்தி விளையாடிக் கொண்டிருந்தார். கூனி மற்ற பெண்களுடன் தண்ணீர் குடத்தை சுமந்து வந்து கொண்டிருந்தாள். ராமர் இளமை பருவ விளையாட்டாக அவள் முதுகில் மண்ணு உருண்டையை எறிந்தார் என்று கூறுகின்றார்கள். அப்படியென்று கருணையே வடிவான ராமர் கூனி மீது கருணை கொண்டு பச்சை மண் உருண்டையை கூன் நிமிரட்டுமே என்று எறிந்தார். குடம் கீழே விழ அவள் நிலத்தில் விழுந்தாள். அங்குள்ள பெண்மணிகள் கை கொட்டி சிரித்தார்கள். கூன் தீரவே மண்ணுருண்டை எறிந்தார் என்று ஆழ்வார் கூறுகின்ற திறத்தை இங்கு நோக்குங்கள். தைய உண்டைவில் நிறத்திரெரித்தாய். திருவாய்மொழி பேரலுக்கு முதல் நாள் போரில் தோல்வி அடைந்த ராவணன் தன் சிறிய பாட்டனார் மாலையவானிடம் கூறியதையும் இங்கு நினைவு கூறுக. ராவணன், தாத்தா ராமன் என் மீது சினந்து போர் புரியவில்லை. இளமையில் கூனியின் கூன்போகம் மண்ணுருண்டை கொண்டு விளையாடியது போல் போர் புரிந்தான். கோபித்து போர் புரிந்தால் நான் பிழைத்து வந்திருக்க மாட்டேன் என்று கூறினான். இந்த சிறிய சம்பவத்தை கூனி நினைத்து ராமருக்கு தீங்கு செய்ய முயல்கின்றான். அயர்ந்து உறங்குகின்ற கைகேயின் கால்களை பற்றி, கைகேயி, உனக்கு பகை வந்து சூழ்ந்திருக்கின்றது. இந்த ஆபத்தான நேரத்தில் நீ உறங்குகின்றாயே என்றாள். கைகேயி, கூனி வேதமே அணைய
ராமனை மகனாகப் பெற்ற எனக்கு பகை வருமா? ஒருபோதும் வராது. நீ என்ன உளறுகின்றாய் என்றாள். கூனி, மதியில்லாத மங்கையே, நீ இன்னும் சிறு பெண்ணாகவே இருக்கின்றாய். கைகேயி, உன் மகனை பாட்டன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தன் கணவனுக்கு தலையணை மந்திரம் ஓதி, உன் மகன் இல்லாத நேரத்தில் ஆண்கள் எள்ளி நகையாட தாடகை என்ற பெண்ணை கொன்றானே இராமன், அந்த ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் நடைபெறும். எத்தகைய பெரிய பூகம்பம் நேர்ந்துள்ளது. நீ ஒன்றும் உணராமல் உறங்குகின்றாயே என்றாள். ராமபிரானுக்கு முடிசூட்டு விழா என்று கேட்டவுடனே கைகேயி அடைந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. அவள் முகம் பொலிவுற்றது. அகம் மிக மகிழ்ந்தது. துள்ளி குதித்தாள். இந்த மங்களமான நிகழ்ச்சியை கூறிய கூனிக்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிக்க முடியாத ஒரு இரத்தின மாலையை அவள் கழுத்தில் பரிசாக இட்டாள். கைகேயிக்கு ராமபிரான் மீது அத்துணை ஆழமான அன்பு இருந்தது. அந்த மாலையை கூனி கழற்றி வீசி எறிந்தாள். நிலம் குழியாகின்ற அளவுக்கு மாலையை நிலத்தில் வீசி எறிந்தாள். அந்த மணி மாலை சிதையாயிருந்தது. அது அத்துணை உயர்ந்த மாலை என உணர்க கூனி, கைகேயி, இன்னும் நீ சிறு பெண்ணாகவே இருக்கின்றாய். தன் அதிநுட்பமான மதிநுட்பத்தால் உன் மாற்றவளாகிய கோசலை வாழ்வு பெற்று உயர்ந்து விட்டாள். உன் மகன் நடைப்பிணம் போல் ஆகிவிட்டான். சீதையும் ராமனும் சிங்காசத்தில் இருக்க உன் தவப்புதல்வன் கைகட்டி வாய் பொத்தி நிலத்தில் நின்று சேவகம் புரிய வேண்டும். அரச மாதேவியாகிய நீ கோசலைக்கு பணிவிடை புரிய வேண்டும். கோசலையின் தாதிக்கு தாதியாக ஏவல் புரிய வேண்டும். இப்படி ஒரு அவநிலை நேர்ந்து விட்டதே. மூற்றாள் மைந்தனுக்கு முடிசூட்டு விழா என்றால் நீ வருத்தப்பட வேண்டாமா? மகிழ்கின்றாயே? பேதையே, நவரத்தின மாலையை எனக்கு பரிசாகத் தருகின்றாயே? உனக்கு அறிவு இருக்கின்றதா? என் அன்பு மகளே, வறுமையால் வாடுபவர்கள் உன்பால் வந்தால் அள்ளி அள்ளி வழங்குவாயே. இனி உன்னால் அவர் அவ்வாறு அறஞ்செய்ய இயலாது. வழக்கமாகத் தந்தவருக்கு இல்லை என்று கூறுவாயா? கொடுக்க முடியாத போது அத்துன்பத்தால் மாண்டு போவாயா? செல்வத்தில் வாழ்ந்த நீ இனி வறுமையால் வாடுவாயா? உன் எதிர்கால அவநிலையை நினைத்து வருந்துகின்றேன் என்றாள். இதனை கேட்ட கைகேயி புன்னகை புரிந்தாள். கூனி, நீ விளங்காமல் பேசுகின்றாய். ராமர் என் அன்பு புதல்வன். அறிவற்ற நீ ஏன் அரசியலில் புகுந்து பேசுகின்றாய்? மதிகெட்டவளே, எங்கள் மனுக்குலம் மயில் குலத்துரிமை உடையது. மயில் பல முட்டைகள் இடும். மூத்த குஞ்சுக்குத்தான் தலையில் கொண்டை இருக்கும். அதுபோல் எங்கள் ஆதித்தன் குலத்தில் மூத்த மகனுக்கு முடிசூட்டும் உரிமை உண்டு. இத்தகைய மரபை அழக்கலாமா? சீதாதேவியின் திருமணம் முடிந்த பின் அயோத்திக்கு வரும் வழியில் எரிமலை போல எரிந்த பரசுராமனை சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? இல்லை, ராமன் தானே வென்றான். ராமன் பரசுராமனை வென்று காத்தருளினாரே. அன்று நம்மை காத்தவன் 4 புதல்வர்களில் மூத்தவன், பட்டம் கட்ட ஏற்றவன். சீதைக்கு மாங்கல்யம் தரித்து அத்துணை பெரிய சபையிலே ராமன் எனக்குத்தானே முதல் வணக்கம் செய்தான். ராமன் ஆட்சி செய்தால் எல்லாம் எனக்குத்தான் உரியனவாகும். கூனி, அரசியலுக்கும் உனக்கும் வெகு தூரம். நீ இதில் தலையிடாதே. நீ எனக்கும் நல்லவள் அல்லல், பரதனுக்கும் நல்லவள் அல்லல். மீண்டும் பேசினால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்றாள். கூனி, கைகேயி, உனக்கு ஒன்றும் தெரியவில்லை. பதவியில் அமர்ந்தவுடன் மனிதன் மாறிவிடுவான். இப்போது நான் கூறுவதை கவனமாக கேள். கேகய நாடு வளமையான நாடு. விதேக நாடு வறண்ட நாடு. விதேக நாட்டு மன்னன் கேகய நாட்டு மன்னனாகிய உன் தந்தை மீது பலமுறை படையெடுத்து வந்தான். அப்போது உன் கணவர் தன் மாமனாருக்கு துணை புரிந்ததால் ஜனகர் தோல்வியுற்றார். இப்போது அரசர் ராமனுக்கு முடிசூட்டி கானகம் போனதால் ஜனகர் தன் மருமகனாகிய ராமருடன் கூடி உன் தந்தையாரையும் உன் உடன் பிறந்தாரையும் கொன்று விடுவார். இதனால்தான் இதனை வற்புறுத்தி கூறுகின்றேன் என்றாள். தொடரும்.